கடைசி பிள்ளை. அந்த கடைசி பிள்ளை என்ன பண்ணான், தன்னுடைய குதிரை மேல ஏறி போறான். எந்த எல்லைக்குள்ள போகணும்னு தெரியாம அம்பிகையினுடைய தவ வனத்திற்குள் போய்விடுகிறான். அருந்தவ விபினம் உற்று. பார்வதி தேவி தவம் செய்யக்கூடிய ஒரு வனம். அந்த வனத்திற்குள் போய்விடுகிறான். அங்க ஒரு ரூல் இருக்கு. பார்வதி தேவி தவம் செய்யற இடத்துக்கு தகாத முறையில் யாராவது வந்துவிட்டால் அல்லது தெரியாமல் வந்தால் கூட தவத்திற்கு இடையூறு வரக்கூடாது. இன்னொன்று, வேற எந்த தகாத செயலும் நடந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எல்லைகளுக்குள் வரக்கூடியவர்கள் பெண்ணாக மாறுவார்கள் அப்படிங்கிறது சிவபெருமான் போட்டிருக்கிற ஒரு ஆணை. இவன் எந்த எல்லைக்குள்ள போறோம், எந்த டெரிட்டரின்னு தெரியாம உள்ள போயிடுறான், பெண்ணாக மாறுகிறான். அப்படி பெண்ணாக மாறிய போதுதான் அவனுக்கு இளை என்கிற பெயர் வருகிறது. அதுக்கப்புறம் ஐயோ நான் இந்த மாதிரி மாறிட்டேனே. இதில் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் அதான் சொன்னேன். மகாபாரதத்தில் ஒரு வேர்ஷன் இருக்காது, சில இடங்களில் மாறிண்டே இருக்கும். நீங்கள் ராமாயணத்தில் இதே இளைய பற்றி ஒரு செய்தி வரும். அங்கே வைவஸ்வத மனுவின் மகன் இல்லை, கர்தம மகரிஷியின் மகன். இப்போ அவன் வைவஸ்வத மனுவின் மகனா கர்தம மகரிஷியின் மகனா, விச் இஸ் ஆத்தன்டிக், அவனுடைய ஆதார் கார்டை தேர்டு, அவனுடைய அட்ரஸை தேர்டு தேவையில்லை. த ஃபேக்ட் இஸ், ஒருவன் ஆணாக பிறந்தவன் பெண்ணாக மாறுகிறான். அப்படி பெண்ணாக மாறி ரொம்ப அழகா இருக்கான், இளைங்கிற பேர்ல இருக்கான், இருக்கிறாள் இல்லையா. அப்புறம் அவன் இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு அழும்போது கதறும்போது சிவபெருமான் சொல்லிடுறாராம், ரூல் இஸ் அ ரூல். ஒருத்தனுக்காக நான் ரூலை மாற்றினேன்னா அவன் நினச்ச மாதிரி இந்த ரூலை மாற்றிகிட்டே இருப்பான், முடியாது.